ஹாய் யூஸ் ஓணம் சந்தியா ஸ்பெஷல் உள்ளி தீயல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சின்ன வெங்காயத்தை வச்சு தேங்காயை வச்சு செய்வாங்க. இந்த உள்ளி தீயலை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதில் நான் ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இன்னும் இந்த உள்ளி தீயல் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ஃபுல் அரோமாவோட ரொம்பவே சுவையாக இருந்தது. அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ லெமன் சைஸ் புளி எடுத்து ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இன்க்ரீடியன்ட் இது தாங்க, நம்ம கொப்பரை தேங்காய் தாங்க. இந்த உள்ளி தீயல் செய்கிறதுக்கு நல்ல முத்தின தேங்காயை யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் முத்தின தேங்காயோட கொப்பரையும் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக டேஸ்ட்டாக ஃபுல் அரோமா கிடச்சிதுங்க. 25 நம்பர் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கொப்பரையும் இந்த தேங்காயும் நல்லா துருவி இது போல் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. கொப்பரை தேங்காயும் தனித்தனியாக எடுத்துக்கணும். ஏன்னா இதை தனித்தனியாக தான் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் மசாலாக்காக. இப்போ ஒரு பேன் வச்சு இந்த பேனில் மசாலாவுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. கொரியண்டர் சீட், ஜீரகம், வெந்தயம், மிளகு போட்டு இந்த மசாலா பொடி ரெடி பண்ணும்போது ஃபுல் அரோமாவோட மசாலா ரொம்பவே சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ இது கலர் மாறினதும் இது கூட 8 நம்பர் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணி அதையும் லேசாக இது போல் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே தேங்காய்களையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் கோகோனட், துருவின ஃப்ரெஷ் கோகோனட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இதை 4 நிமிஷம் பொறுமையாக அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கொப்பரையை முதல்ல போட்டோம்னா சீக்கிரமாக வறுபட்டு கருத்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் கோகோனட்டை போட்டு 3 நிமிஷம் இது போல் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதோட கலர் இப்படி மாறிக்கும். அதுக்கப்புறம் கொப்பரைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொப்பரைக்காய் டயட்ரி ஃபைபர் நிறைஞ்சதுங்க, கொலஸ்ட்ரால் கிடையாது, காப்பர், மேக்னீஸ், செலீனியம் நிறைஞ்சது, ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, அனிமியாவிலிருந்து நம்மளை விடுபட வைக்கக்கூடியது. இது போல் அதிகப்படியான நற்பலன் கொண்டது இந்த கொப்பரைக்காய். இதை அடிக்கொருக்க உணவில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இது போல் வறுத்து கூட சிறிதளவு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 7 நிமிஷம் ஆகும் நல்லா இது போல் கலர் மாதிரி மசாலாவுக்கு தேவையானது வறுபட்டு கிடைக்கிறதுக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு செவந்து தேங்காய் வறுபட்டு நமக்கு கிடைக்கணும். இப்போ மிளகாயை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம், ரொம்ப கருத்துற வேண்டாம் மிளகாங்கிறதுக்காக. இப்போ இதில் ஆட் பண்ணி இதை ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் அரைச்சிட்டு இதில் வாட்டர் விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் வாட்டர் விட்டுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட பாட் இருந்தால் அதில் இந்த உள்ளி தீயல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாட் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சதும் சிறிதளவு கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையை ஆட் பண்ணி முருகினதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி லேசாக வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயத்தோட கலர் மாறணும். இப்போ பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறிடணும். பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ண வேண்டாம், முழுசாகவே போட்டுக்கோங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உள்ளி தீயலுக்கு. சின்ன வெங்காயம் கலர் நல்லா ஆயிலில் வதங்கி மாறிக்கணும்.
1/2 டீஸ்பூன் சால்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உள்ளித்தீயலுக்கு வெங்காயம் நல்லா இது போல் வதங்கி கிடைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறிக்கிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இந்த உள்ளித்தீயலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த புளி தண்ணியில் வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலக்கி விடுங்க. அடி பிடிச்சிட வேண்டாம். இப்போ 2 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இது போல் கலந்து விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்து இது போல் இதில் இருக்க வாட்டர் எல்லாம் சுண்டி கொதித்து திரண்டு வந்துடும் மசாலாவோட. இப்போ ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாவோட வாட்டர் எல்லாம் சுருண்டு திரண்டு அதில் இருக்க ஆயில் மேலே ரிலீஸ் ஆகி வந்துடும். ஜாகரி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் இருக்க ஆயில் மிதந்து மேலே வந்து நம்ம உள்ளித்தீயல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் கொப்பரை வச்சு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது டேஸ்ட்டுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.